முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 26வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஜெயலலிதா மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 26வது நினைவு தினம் செவ்வாய்க்கிழமையன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சமாதியில் அதிமுக சார்பில் முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எம்ஜிஆர் சமாதிக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். வரும் லோக்சபா தேர்தலில் அதிமுக முழுமையான வெற்றியை பெற அல்லும் பகலும் அயராது உழைப்போம் என ஜெயலலிதா முன்னிலையில் அமைச்சர்கள், அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான வெற்றி பெறச் செய்து எதிர்கால இந்தியாவை வழிநடத்தும் அதிகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கரங்களில் வழங்கும் வகையில் அர்ப்பணிப்போடு கூடிய கடும் உழைப்பின் மூலம் முழு ஆற்றலோடு களப்பணியாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். எம்ஜிஆர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் ஜெயலலிதா நீலகிரி மாவட்டம் கோடநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். சில வாரங்கள் அங்கு தங்கியிருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவரது புகழ் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கிறது என எம்ஜிஆர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலாடை அந்த தலைவர் இறந்ததுலேருந்து இந்த 26 வருஷமா அண்ணா சமாதிக்கு வந்து அவருக்கு நாங்கள் அழுதுட்டு போறோம். அந்த தெய்வம் இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லை. எங்களுக்கு ஒன்றும் கொஞ்ச நாளைக்கு அந்த தெய்வம் இருந்திருந்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவா இருந்திருக்கோம். என் தாய் தகப்பன் செத்ததை கூட நாங்க மறந்துட்டோம். தலைவர் நினைவு நல்லதுக்கோசம் நாங்க வருவோம். நான் டிஃபன் கடை போட்டு வியாபாரம் பண்றேன். நான் அதை கூட எடுத்து வச்சுட்டு தான் வரேன். இன்னொரு நாள நாங்க மறக்கிறதே கிடையாது. இன்னும் என் காலம் இல்ல, இன்னும் குழந்தைங்க வளர்ற காலத்துக்கு கூட இந்த நாளை எந்த குழந்தைங்களும் மறக்காது. எம்ஜிஆர் நினைவிடத்திலும் அவரது ராமாபுரம் இல்லத்திலும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர்.